வெல்கம் டு பிரைம் போஸ்டல். இன்றைக்கி 24/10/2021 நடந்த பிஏ எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர், அதாவது தமிழ்நாடு சர்க்கிளுக்கான கொஸ்டின் பேப்பரை இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். பிளைண்ட் லிட்ரேச்சர் பாக்கெட்ஸ் ஆர் நாட் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபாலோயிங் ஃபீஸ். பிளைண்ட் லிட்ரேச்சர் பாக்கெட்டு எதுக்கெல்லாம் ஃப்ரீ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் நாட் அக்செப்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபாலோயிங் ஃபீஸ். எதுக்கு ஃப்ரீ இல்லை? ஏர்மெயிலுக்கு மட்டும் ஃப்ரீ கிடையாது கீழே கொடுக்கப்பட்டதில், மற்ற எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அக்னாலஜ்மெண்ட் ஃபீ எல்லாமே ஃப்ரீ தான். ஏர்மெயிலுக்கு மட்டும் சார்ஜ் உண்டு. அப்போ ஆன்சர் ஏர்மெயில் சார்ஜஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஆப்ளிகேட்ரி இன் கேஸ் ஆஃப். எதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம்? ஓகேங்களா, எதுக்கு கம்பல்சரின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு கம்பல்சரி? எனி பார்சல் எக்ஸீடிங் 4 kg. எஸ், 4 கிலோவுக்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணணும் பார்சல் பொறுத்தளவுக்கு. இன்சூர் ஆர்டிக்கல்னால் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் இன்சூரே பண்ண முடியும். அடுத்தது எனி ரிஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் ரீபோஸ்டேட். ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா திரும்ப ரீபோஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான காஸ்ட்டு கண்டிப்பாக பே பண்ணணும். அதுக்கு பேர் ரீரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பேர், கரெக்டுங்களா? அப்போ அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது கம்பல்சரி. அப்போ எல்லாமே கம்பல்சரி தான். ஓகேங்களா? அப்போது ஆன்சர் டி. சரி, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3, த பர்ச்சேசர் ஆஃப் என் ஐபிஓ presenting தி ஆர்டர் வித் கவுண்டர் ஃபைல் அட் த போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வில் entail ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப். ஒன்ஸ் ஒரு ஐபிஓ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணவரே திரும்ப என்ன பண்ணுறாருங்க அப்படின்னா அதை கேஷாக மாற்ற முடியுமா? அதுக்கு மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். அதுக்கு பேர் தான் ரீபேமெண்ட் அப்படின்னு பேர் ஐபிஓவில். அப்படி கேஷாக மாற்றினா அவங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும்? ஒரு ஐபிஓனா ஐபிஓட டினாமினேஷன் கிடைக்குமா, அதோடு சேர்ந்து அதோட கமிஷன் பே பண்ணாங்களே அதுவும் கிடைக்குமா, அல்லது அதை விட ரொம்ப குறைவாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் நல்லாவே தெரியும். ஒன்ஸ் ஐபிஓ ரீபேமெண்ட் பண்ணாலும் சரி, அல்லது ஐபிஓ வாங்கி ஒருத்தர் கொடுத்தாலும் சரி, அதோட ஃபேஸ் வேல்யூ என்னவோ அதுதான் கிடைக்கும். கரெக்டுங்களா? அந்த டினாமினேஷன் என்னவோ அதுதான். அப்போ ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் தி ஆர்டர் வித்தவுட் கமிஷன். கரெக்டுங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 4, ஃபாரின் பிளாட்லிக் டெபாசிட் அக்கௌண்ட் சர்வீஸ் இஸ் அவைலபிள் டு ஃபாரின் கலெக்டர்ஸ் அட். பிளாட்லை பொறுத்தளவுக்கு ஃபாரின் கலெக்டர்ஸ்க்கு பிளாட்லி டெபாசிட் அக்கௌண்ட் எங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னாங்க, பிளாட்லி பீரோ மும்பை ஜிபியூவில். கரெக்டுங்களா? ரைட். அப்போ ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். ஏர்மெயில் ஐட்டம்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் எனி கண்ட்ரி ஃபார் டெலிவரி இன் இந்தியா. ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ் வேற ஒரு கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ பாருங்கள். மேபி ரீடைரக்டட் டு எனி பிளேஸ் வித் இன் இந்தியா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்தியாவுக்குள்ளே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே ரீடைரக்ஷன் பண்ணுவோமா? எஸ், பண்ணுவோம். பை சர்ஃபேஸில் எந்த இஷ்யூஸும் இல்லை, ஃப்ரீயாகவே பண்ணுவோம். அதே போல் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர்டிக்கல் மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை நம்ம ஏர்லேயும் ஃப்ரீ ரீடைரக்ஷன் பண்ணுவோம். ஈவன் செகண்ட் கிளாஸ் ஆர்டிக்கல் மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கலை மட்டும்தான் ஏரில் இந்தியாவுக்குள்ளே ரீடைரக்ஷன் ஏரில் பண்ணும்போது அதுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் இதில் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பொதுவாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள். மேபி ரீடைரக்டட் டு எனி பிளேஸ் வித் இன் இந்தியா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எஸ், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் பி. மேபி ரீடைரக்டட் டு அதர் கண்ட்ரி பை ஏர் ஆன் பேமெண்ட் ஆஃப் ஏர் சர்சார்ஜ். இந்தியா விட்டு வெளியில் நீங்கள் ஏரில் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏர் சார்ஜ் பே பண்ணாமல் கண்டிப்பாக அனுப்ப முடியாது. அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏவும் கரெக்டு, ஆப்ஷன் பியும் கரெக்ட். அப்போது போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் சி தான் இதில் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். In case of insured foreign articles containing bank notes or currency notes and gold coins or bullion, the article should be insured for the value of. ஃபாரினுக்கு இன்சூர் பண்ணி அனுப்பக்கூடிய ஆர்டிக்கலில் உள்ளுக்குள்ள பேங்க் நோட்டோ, கரன்சி நோட்டு, கோல்டு, புல்லியன்ஸ், சில்வர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த வேல்யூக்கு இன்சூர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பொதுவாக இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுவோம்? ஃபாரினுக்கு அனுப்பும்போது இந்த கரன்சி நோட்டு, பேங்க் நோட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமமாக 10,000.
மேக்ஸிமமாக 10,000 தான். அது ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய எந்த வகையான இன்சூராக இருந்தாலும் 10,000 தான் மேக்ஸிமம் லிமிட்டு. ப்ரீமியம் கேட்டகரியில் இருந்தால் மட்டும் இஎம்எஸ் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புனாவோ அல்லது வந்து ஐடிபிஎஸ் நீங்கள் வந்து இன்சூர் பண்ணி அனுப்புனாவோ, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மட்டும் 1 lakh வரைக்கும் பர்மிஷன் இருக்குது. கரெக்டுங்களா? ஆனால் அதே சமயத்தில் நார்மலாக ஒரு ஃபாரின் இன்சூர் ஆர்டிக்கிளை இன்சூர் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பும்போது அது உள்ளுக்குள்ளே என்ன இருந்தாலும் சரி, அது கரன்சியாக இருந்தாலும் சரி, எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் 10,000 தான். அப்போ மேக்ஸிமம் 10,000 அப்படிங்கிறது கரெக்ட், மினிமம் 10,000ங்கிறது தவறானது. இங்கே ஆப்ஷனை முதல் எலிமினேட் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் பி தவறானது. 50% ஆஃப் தி ஆக்சுவல் கண்டென்ட் அப்படிங்கிறதும் தவறானது. உள்ளே என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூக்கு தான் பண்ணணும். அப்போ ஆக்சுவல் கண்டென்ட், உள்ளுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குதோ அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம வந்து இன்சூர் பண்ணலாம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆக்சுவல் கண்டென்ட், இதுவும் வரலாம். அடுத்தது நன் ஆஃப் தி எபோவும் வரலாம். ஏன் சார் ரெண்டும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய கண்டென்ட்டோட வேல்யூ வந்து என்ன இருக்குதோ அந்த கண்டென்ட்டோட வேல்யூக்கு பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவல் கண்டென்ட்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த கண்டென்ட்டோட லிமிட்டை பற்றி கொஸ்டினில் எதுவும் சொல்லவே கிடையாது. ஸோ லிமிட்டை வச்சு நம்ம ஆன்சர் போட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு 1 lakh வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கோல்டு காயின் வச்சு அனுப்புகிறாங்கன்னா, அந்த 1 lakh வேல்யூக்கான ஆக்சுவல் கண்டென்ட் அப்படின்னு சூஸ் பண்ணோன்னா அது ஆன்சர் தவறாயிரும். கரெக்டுங்களா? ஆனால் அதே சமயத்தில் அந்த மேக்ஸிமம் லிமிட்டை கன்சிடர் பண்ணலை அப்படின்னா ஆக்சுவல் கண்டென்ட் அப்படிங்கிறது கரெக்ட். அப்போ இதில் வந்து பர்ஃபெக்டான ஆன்சர் அப்படின்னு ரெண்டுமே பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஆன்சர் ஏவும் வரலாம் அல்லது நன் ஆஃப் தீஸும் வரலாம். சரிங்களா? டிபார்ட்மெண்டல் ஆன்சர் கீழே என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். வேலிடிட்டி பீரியட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிசீவ்டு ஃபார் எவ்ரி சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ். சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் அட்ரஸுக்கு எவ்வளோ வேலிடிட்டி அப்படின்னா 3 months. இதை வந்து டெம்பரவரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இதோட வேலிடிட்டி பீரியட் அப்படிங்கிறது 3 months. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். ஆனுவல் ஃபீ ஃபார் போஸ்ட் பாக்ஸ் அண்ட் போஸ்ட் பேக் டுகெதர். போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் ரெண்டையும் சேர்த்து ஒருத்தருக்கு ரெண்டலுக்கு எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கான ஆனுவல் ஃபீ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனுவல் ஃபீ வந்து 250 ரூபி. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். The manufacture and use of fictitious postage stamps for any purpose whatsoever is prohibited and is an offense punishable under. யூஸ் பண்ண ஸ்டாம்ப்ஸு, மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டாம்ப் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, போஸ்டரில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ், அது ஒரு குற்றம். எந்த சட்டத்தின் அடிப்படையில் குற்றம்னா ஐபிசி செக்ஷன் 263A 263A இந்த செக்ஷன் படி, ஐபிசி செக்ஷன் 263A இந்த சட்டத்தின்படி இது ஒரு தண்டனைக்குரிய குற்றம். ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராங்க்டு ஆர்டிகல்ஸ் டு பி ட்ரீட்டட் ஆஸ் அன்பெய்டு. ஓகே, கீழே கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸில் ஃப்ராங்க்டு ஆர்டிகல்ஸில் எந்த வகையான ஃப்ராங்க்டு ஆர்டிகல்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா அன்பெய்டாக ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதெல்லாம் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா லெட்டர் பாக்ஸில் போடக்கூடிய ஆர்டிகல்ஸை கண்டிப்பாக நம்ம அன்பெய்டாக ட்ரீட் பண்ணுவோம். ஆப்ஷன் சி இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி பாருங்கள். ஃப்ராங்க்டு ஆர்டிகல்ஸ் பியரிங் ப்ரீவியஸ் டேட்ஸ் பியரிங் லேட்டர் டேட்ஸ். முன்னால நாள் இருக்கக்கூடிய டேட் இருக்கக்கூடிய ஃப்ராங்க்டு இம்ப்ரெஷனோ இருந்தாவோ அல்லது பின்னால் நாள் இருக்கக்கூடிய அதாவது வந்து லேட்டர் டேஸ் இருக்கக்கூடிய டேட் இருந்தாவோ அக்செப்ட் பண்ணுவோமா அப்படின்னா பொதுவாக அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா கவுண்டரில் தான் கொடுக்க போகிறாங்க, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதையும் மீறி ஏதாவது சுச்சுவேஷன்ஸில் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட ஆர்டிக்கலை கண்டிப்பாக நம்ம அதையும் அன்பெய்டு ஆர்டிக்கலாக தான் ட்ரீட் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஆல் ஆஃப் தி எபோவ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். ரீடைரக்ஷன் ஃபீ ஃபார் பார்சல் டு எனி பிளேஸ் சர்வ்டு பை இன்லேண்ட் போஸ்ட் அதர் தன் த டெலிவரி ஏரியா ஆஃப் தி சேம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் சேம் போஸ்ட் டவுன். ரீடைரக்ஷன் பார்சல் ஆர்டிக்கலை ரீடைரக்ஷன் பண்ணும்போது சேம் டெலிவரி ஏரியாக்குள்ளேயோ அல்லது வந்து சேம் போஸ்ட் டவுனுக்குள்ளேயோ இருந்துச்சுன்னா அதுக்கு ரீடைரக்ஷனுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அதை தாண்டி வெளியில் ரீடைரக்ஷன் பண்ணனா அதுக்கு சார்ஜ் உண்டு. எவ்வளோ சார்ஜ் உண்டு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆஃப் ஆஃப் தி ப்ரீபெய்ட் ரேட். போஸ்டேஜ் ரேட்டில் பாதி 50%. சரிங்களா? அப்போ ஆன்சர் பி, ஆஃப் ஆஃப் தி ப்ரீபெய்ட் ரேட்.
கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. Letters posted as insufficiently prepaid is charged on delivery with. Letters insufficiently prepaid பற்றாக்குறையாக ஸ்டாம்ப் ஒட்டி டெலிவரிக்கு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவோம், எப்படி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, எவ்வளவு பற்றாக்குறையோ அந்த பற்றாக்குறைக்கு டபுள் சார்ஜ் பண்ணிடுவோம். அப்போது டபுள் த அமௌண்ட் ஆஃப் டெஃபிஷியன்சி, எவ்வளவு 10லையோ அதுக்கு டபுள் த அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிடுவோம் டியூவா. அப்போது 12க்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13. த ஜென்ரல் மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் வெயிட் ஃபார் எ ஃபாரின் பார்சல். ஃபாரின் பார்சலோட மேக்ஸிமம் லிமிட் இன்லேண்ட் மாதிரியாக தான் 20 kg. ஆன்சர் 20 kg, ஆப்ஷன் டி. அடுத்தது 14. த அன்டெலிவர்டு அவுட்வேர்டு ஃபாரின் பார்சல்ஸ் ஆர் ரிட்டன் டு சென்டர். இங்கேருந்து வந்து ஃபாரினுக்கு ஒரு பார்சல் அனுப்புகிறோம். அந்த ஃபாரின் பார்சல் வந்து அங்கே மேபி டெலிவரி ஆகாமல் திரும்பி ரிட்டன் இந்தியாவுக்கே வந்துடுது அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்குள்ளேயே போஸ்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ளேயே திரும்பி வந்துச்சு அப்படின்னா, இன்லேண்டு மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் இல்லை. ஆனால் அதுவே ஃபாரின் போய்ட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் உண்டு. என்ன சார்ஜ் அப்படின்னா, இங்கிருந்து அனுப்புறதுக்கு என்ன சார்ஜ் பே பண்ணணுமோ அதே அமௌண்ட்டு திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கும் பே பண்ணணும். அப்போது கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆன்சர் என்னங்க அப்படின்னா, ஆன் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் சார்ஜஸ் ஃபார் ஜேர்னி ஆஃப் எ பார்சல் ஜென்ரலி ஈக்குவலன் டு. இங்கேருந்து அனுப்புறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பே பண்ணணுமோ அதே அளவு சார்ஜ் பே பண்ணால் தான் திரும்ப வந்து ரிட்டன் வந்து கைக்கு கிடைக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 14 ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. இஃப் அ பார்சல் அட்ரஸ்டு போஸ்ட் ரெஸ்டன்ட் இஸ் நாட் டேக்கன் டெலிவரி ஆஃப் வித்தின் 7 days following the date of its arrival in the office of delivery, the warehousing charges shall be relieved from the. ஒரு ஆஃபீஸுக்கு போஸ்ட் ரெஸ்டன்ட் ஆர்டிக்கல் வந்திருக்குது, அதுவும் போஸ்ட் ரெஸ்டன்ட் பார்சல் ஆர்டிக்கல் வந்திருக்குது அப்படின்னா, அது அந்த ஆர்டிக்கல் வந்ததுலேருந்து 7 daysக்குள்ளே டெலிவரி எடுக்கலை அப்படின்னா வேர்ஹவுசிங் சார்ஜஸ் வந்து லீவ் பண்ணால் வேர்ஹவுசிங் சார்ஜஸ்க்கான சார்ஜஸ் வந்து எந்த டேலேருந்து கவுண்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஆன்சர் அப்படின்னா வந்து நன் ஆஃப் தி எபோவ் தான் வரணும். ஏன் நன் ஆஃப் தி எபோவ் தான் வரணும் அப்படின்னா, கொஸ்டினில் முதல்ல வந்து தெளிவான கொஸ்டின் இல்லை. என்ன தெளிவான கொஸ்டின் இல்லைங்க அப்படின்னா, போஸ்ட் ரெஸ்டன்ட் ஆர்டிக்கலாக இருந்தால், பொதுவாக இன்லேண்டுக்குள் இருக்கக்கூடிய போஸ்ட் ரெஸ்டன்ட் ஆர்டிக்கலாக இருந்தால் நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ண மாட்டோம், பார்சலுக்கு எந்த ஒரு வேர்ஹவுசிங் சார்ஜும் கலெக்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி விபி ஆர்டிக்கலுக்கு மட்டும்தான் வேர்ஹவுசிங் சார்ஜ் கலெக்ட் பண்ணுவோம். பார்சலுக்கு வந்து நம்ம வந்து வேர்ஹவுசிங் சார்ஜ் கலெக்ட் பண்ணுறது கிடையாது இன்லேண்டுக்கு. ஆனால் வந்து இது எல்லாமே இந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஃபாரின் ஆர்டிக்கல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸாகவே லைனாக வரதுனால ஃபாரின் அப்படிங்கிற வேர்டு இல்லை. ஸோ அதனால் நம்ம ஃபாரின் அப்படிங்கிற வேர்டு இல்லை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபாரின் பார்சலுக்கு போஸ்ட் ரெஸ்டன்ட் அப்படிங்கிற டேக் போட்டு வருது அப்படின்னா அந்த பார்சலுக்கு வேர்ஹவுசிங் சார்ஜ் வந்து 10 நாள் வரைக்கும் வேர்ஹவுசிங் சார்ஜஸ் கிடையாது. 11வது நாள் இருந்தால் வேர்ஹவுசிங் சார்ஜஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ரூலில் பொறுத்தளவுக்கு 7 நாள் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறமா 8வது நாள் அப்படின்னு இருந்துச்சுன்னா 8வது நாள் இருந்தாவே வந்து சார்ஜ் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஐ திங்க் வந்து இந்த பழைய ரூலை பேஸ் பண்ணி தான் மேபி இந்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது இதில். மேபி அப்போ இதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆன்சர் கீ வந்து 8 daysனும் கொடுக்கலாம், 8th டேனும் கொடுக்கலாம், அல்லது நன் ஆஃப் தி எபோவும் கொடுக்கலாம். ஆஸ் பர் லேட்டஸ்ட் அப்டேஷன் படி 10 நாள் வரைக்கும் வேர்ஹவுசிங் சார்ஜஸ் கிடையாது. 11வது நாள் இருந்தால் பார்சலுக்கு வேர்ஹவுசிங் சார்ஜஸ் உண்டு. சரிங்களா? ஆனால் வந்து பழைய அப்டேட் பண்ணாததுக்கு முன்னே இருக்கிற ரூல் படி பார்த்துட்டிங்க அப்படின்னா 7th டே முடிஞ்சு 8th டேலேருந்தே உண்டு. இப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக சொல்லப்போனால் அந்த 2 ஆன்சருமே வரும். பார்க்கலாம் டிபார்ட்மெண்டல் ஆன்சர் கீழே என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஃபைனல் ஆன்சர் கீழே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். த ஆசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் த இயர். அப்பு வந்து எந்த இயரில் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1961. 61ல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி 62லேருந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது. அப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61. ஆப்ஷன் சி. Okay, question number 17. If any postal articles found are believed to contain the prohibited items in
கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பி போஸ்டட் இட் வில் பி. ஒரு போஸ்டல் ஆர்டிகல் வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ரொஹிபிட்டட் ஐட்டம், ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன் கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ட்ராவலிங்கில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ட்ராவலிங்கில் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ராவலிங் டைமில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு 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 போஸ்டல் ஆர்டிக்கல் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் முதல்ல பாருங்கள் எதை எலிமினேட் பண்ணலான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ பி ரெண்டு தான் இருக்குது. முதல்ல ரெண்டே பாயிண்டில் பார்த்துருவோம். ரிட்டர்ன் டு சென்டர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் டிடென்ஷன். எந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து திருப்பி யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கே ரிட்டர்ன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தா அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா உள்ள ப்ரொஹிபிட்டட் ஐட்டம் இருக்குது, அது எந்த அளவுக்கு தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பொதுவாக அதை கண்டுபிடிச்சிட்டோன்னாவே உடனே திருப்பி ரிட்டர்ன் போட மாட்டோம். உள்ளுக்குள்ளே வந்து தடை செய்யப்பட்ட இது உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்போசல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஆக்ஷனே பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது கண்டிப்பாக தவறானது. ஆப்ஷன் ஏ தவறானது அப்படின்னாவே கண்டிப்பாக ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். அது என்னங்கிறத பார்த்துருவோம். இன்டர்செப்டட் அண்ட் சென்ட் டு த நியரஸ்ட் கஸ்டம் கலெக்டர். இடையிலேயே இடைமறித்து அது என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் கலெக்டருக்கு. கஸ்டம்ஸ் கலெக்டர்னால் இதெல்லாம் செக் பண்ணுற இடத்துக்கு அப்படின்னு பொதுவாக வச்சுக்கோங்களேன். அல்லது ஃபாரின் ஆர்டிக்கலாக நீங்கள் இந்த கொடுத்துருக்கிற கொஸ்டினை ட்ரீட் பண்ணிங்கன்னா, ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது, அந்த ஆர்டிக்கல் வந்து உள்ளுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்து திரும்ப வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து ஏதாவது தடை செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சுன்னா உடனே நம்ம நிறுத்தி என்ன பண்ணிடுவோங்க, கஸ்டம் பக்கத்தில் ஏதாவது எந்த கஸ்டம் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கோ அங்கே வந்து அனுப்பிச்சுட்ருவோம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பிங்கிறது சரியானது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் இதில் இருக்கக்கூடிய ஒரே கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏங்கிறது கண்டிப்பாக சரியானது கிடையாது. சரியா? ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். The examination and assessment of duty on inward foreign articles are performed in the custom assessment. இதெல்லாம் வந்து எங்கே நடக்கும், எதுக்கு, இன்வேர்டு ஃபாரின் ஆர்டிகல்ஸுக்கு எங்கே நடக்கும், வெளியிலிருந்து உள்ளே வரக்கூடிய ஃபாரின் ஆர்டிகல்ஸுக்கு எங்கே நடக்கும் அப்படின்னா ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நடக்கும், சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நடக்கும். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்வேர்டு அவுட்வேர்டு ரெண்டையுமே டீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அங்கேயும் நடக்கும். சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்தளவுக்கு ஒன்லி இன்வேர்டு ஃபாரின் ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் டீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா அங்கேயும் இந்த கஸ்டம் அசஸ்மெண்ட் டியூட்டி வந்து கண்டிப்பாக அங்கேயும் நடக்கும். அப்போ ரெண்டுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் பி பாருங்கள். ஆப்ஷன் பி தவறானது. ஏன்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏர்போர்ட் டிஎம்ஓ அப்படிங்கிறதும் ஆப்ஷன் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று தான், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அண்டு சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். Which of the following is not correct in respect of insurance of foreign parcel? ஃபாரின் பார்சலில் வந்து இன்ஷூர் பண்ணியிருந்தால் கீழே கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸில் எது சரியானது இல்லை, எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 19க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏன் ஆப்ஷன் சின்னு பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தா தெரியும். பார்சல்ஸ் அட்ரஸ் டு கண்ட்ரீஸ் ஃபார் விச் இன்சூரன்ஸ் சர்வீஸ் இஸ் நாட் அவைலபிள் cannot be insured for the inland transit alone. இப்போ ஃபாரின் ஆர்டிக்கல் ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய ஃபாரின் பார்சலை நம்ம இன்சூர் பண்ணுறதை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ரூல் இருக்குது அப்படின்னா, எந்த கண்ட்ரி வந்து இன்சூர் அலோவ் பண்ணுதோ அந்த கண்ட்ரிக்கு நம்ம இன்சூர் பண்ணி அனுப்பலாம். எந்த கண்ட்ரி அலோவ் பண்ணலையோ அங்கே அனுப்ப முடியாது. ஒருவேளை அலோவ் பண்ணாத கண்ட்ரிக்கு இன்சூர் பண்ணி அனுப்ப கஸ்டமர் விருப்பப்பட்டார் அப்படின்னா அவரோட ஆர்டிக்கலை இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் அவர் வந்து இன்சூர் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு எஸ்ஓலேருந்து புக் பண்ணி வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா அந்த எஸ்ஓலேருந்து ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே அந்த ஆர்டிக்கல் ட்ராவல் பண்ணுற டைமுக்கு மட்டும் அந்த டியூரேஷனுக்கு மட்டும் ஒரு இன்சூர் பண்ணிக்கலாம். அதர் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு இன்சூர் பண்ண முடியாது. அப்போ அதுதான் கரெக்ட். இப்போ பாருங்கள் ஆப்ஷன் சி தான் இந்த மாதிரி இருக்குது. பார்சல்ஸ் அட்ரஸ் டு கண்ட்ரீஸ் ஃபார் விச் இன்சூரன்ஸ் சர்வீஸ் இஸ் நாட் அவைலபிள் cannot be insured for the inland transit alone. எந்த கண்ட்ரிக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லையோ அந்த கண்ட்ரிக்கு புக் பண்ணும்போது இன்லேண்டுக்குள்ளேயும்
இன்சூர் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறானது. இன்லாண்டுக்குள்ளே கண்டிப்பாக இன்சூர் பண்ணலாம். மீதி எல்லாமே சரியானது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஃபாரின் பார்சல்ஸ் அட்ரஸ் டு சடன் கண்ட்ரிஸ் கேன் பி இன்சூர்ட் ஃபார் தர் என்டையர் டிரான்ஸ்மிஷன். முழுசாகவே வந்து இன்சூர் பண்ணலாம், கரெக்டு தான். த லிமிட் அப் டு which a parcel can be insured varies according to the country of destination. எந்த கண்ட்ரிக்கு நம்ம வந்து இன்சூர் பண்ணணுமோ அந்த கண்ட்ரிக்குரிய லிமிட்டேஷன்ஸ் என்னவோ அந்த அளவுக்கு மட்டும் தான் நம்ம இன்சூர் பண்ண முடியும். இதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் இதில் தவறானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் என்கொயரிஸ் ரிகார்டிங் articles of letter mail and parcel mail in the foreign post must be submitted before the lapse of 1 year counting from. அதாவது வந்து ஆர்டிகல்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு என்கொயரி அல்லது கம்ப்ளைண்ட் இருந்தால் ஃபாரின் ஆர்டிகல்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும், கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ நாளுக்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா 1 year டைம் டியூரேஷன். 1 year அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா புக் பண்ண டேட்டை விட்டுட்டு அடுத்த நாள் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன வருங்க? ஆன்சர் பி, த டே ஃபாலோயிங் த டே ஆன் விச் த ஆர்டிக்கல் வாஸ் போஸ்டட். எப்போ போஸ்ட் பண்ணணுமோ அந்த டேட்லேருந்து அடுத்த நாள் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே வந்து மணி ஆர்டர் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருந்துச்சுன்னா, ஃபாரின் மணி ஆர்டர் சம்மந்தப்பட்டது இருந்துச்சுன்னா புக்கிங் டேட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து லெட்டர்ஸ் அண்டு பார்சல் மெயில்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டிக்கல் தான். ஆர்டிக்கல் அப்படின்னா நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும், கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் டேலேருந்து 1 year வரைக்கும் கம்ப்ளைண்ட் அண்டு என்கொயரி பீரியட். அதுக்கு மேலே வந்து கம்ப்ளைண்ட் என்கொயரி பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு 21. The IT monetization project of Department of Post aims to ஐடி மானிட்டைசேஷன் ப்ராஜெக்ட்ஸோட நோக்கம் என்ன, அதோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன பாருங்கள். ஆப்ஷன் ஏங்கிறது டிரான்ஸ்ஃபார்மிங் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டோட செயல்திறனில் வந்து எஃபிஷியன்சியை நம்ம வந்து பண்ணுறது, அதுவும் இதோட எய்ம் தான். அடுத்து இம்ப்ரூவிங் சர்வீஸ் டெலிவரி ஆஃப் ஆப்ரேஷனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட். ஆப்ரேஷனல் யூனிட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் ரெண்டுலேயும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இதுவும் வந்து ஐடி மானிட்டைசேஷனோட ஒரு நோக்கம் தான். அப்போ ரெண்டுமே இதில் வரும். அப்போ ஆன்சர் என்ன வருங்க? 21க்கு டி, போத் ஏ அண்ட் பி. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22. த ஐடி மானிட்டைசேஷன் ப்ராஜெக்ட் இஸ் இம்ப்ளிமெண்டட் இன். எத்தனை செக்மெண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 8 segments. கொஸ்டின் நம்பர் 23. Disaster Recovery Center for the IT Monetization Project of DOP is located at DRC, Disaster Recovery Center. Disaster Recovery Center அப்படிங்கிறது ஐடி மானிட்டைசேஷன் இதில் வந்து நம்ம வந்து எங்கே லொக்கேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்கெங்க, மைசூர், சிஇபிடி மைசூரில் தான் இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் வந்து லொக்கேஷன் ஆயிருக்கு. ஆன்சர் ஏ. அடுத்தது 24. Intra-operable internet banking service has been made functional from. இந்தியா போஸ்ட்டில் நெட் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் வந்து எப்போ இருந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்குறோம். எப்போ இருந்து அப்படின்னாங்க 14/12/2018. அதாவது ஆப்ஷன் ஏ, இதில் இருந்து தான் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 25. Which of the following stream of IT modernization project of Department of Post aims to prepare all the employees of the department including GES to enable them to function effectively in IT environment. effectively அப்படிங்கிற வேர்டு தான் இதில் வந்து ரொம்ப க்ளூ. அப்படின்னா வந்து எம்ப்ளாயீஸ் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எந்த செக்மெண்ட்டு கீழே வருது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 26. த நெட்வொர்க்கிங் ஆஃப் ஆல் போஸ்ட் ஆஃபீஸஸ் கவரிங் த என்டையர் கண்ட்ரி வில் எனேபிள் விச் ஆஃப் த ஃபாலோயிங். தமிழில் பார்த்துருவோம். நம் நாட்டில் உள்ள அனைத்து தபால் அலுவலகங்களும் நெட்வொர்க்கினால் இணைக்கப்படுவதால் பின்வருவனவற்றில் எதை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாருங்கள், ட்ராக்கிங் அண்ட் ட்ரேசிங் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிள் மெயில்ஸ் அண்ட் பார்சல்ஸ். எஸ், நெட்வொர்க் பண்ணுறதுனால வந்து என்ன பெனிஃபிட்னா ட்ராக்கிங் அண்டு ட்ரேசிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தது ப்ரொவைடிங் த ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் டு ஃபெசிலிட்டேட் கஸ்டமர் ஃபீட்பேக். கஸ்டமர் வந்து ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியுது.
மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இது வந்து நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் 3மே கரெக்டு தான். ஸோ ஆன்சர் டி. Next 27, the primary data center under the IT modernization projects of Department of Post has been functioning at primary data center அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. primary data center அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா எங்கே இருக்குதுங்க? நவி மும்பையில் இருக்குது. டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் தான் வந்து மைசூர் இருக்குது. ஸோ இங்கே வந்து பிளேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நவி மும்பை கரெக்டு. ஆனால் நான் இந்த நவி மும்பை அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3rd April 2013 தான் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது. டேட் மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க. மேபி ஏதாவது வந்து எரராக இருக்கலாம், டைப்பிக்கல் எரராக இருக்கலாம். அதை அந்த டைப்பிக்கல் எரரை பேஸ் பண்ணி தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கலாம். அதனால் வந்து ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டாக டிபார்ட்மெண்ட் ஆன்சருக்கு இல்லை மேபி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணாலும் நம்ம இதை வச்சு நம்ம வந்து டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறமா இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அப்பீல் பண்ண முடியும். அப்போ வந்து 27க்கு ஆப்ஷன் ஏ அண்டு ஆப்ஷன் டி ரெண்டுமே நம்ம வந்து ஆன்சராக சொல்லலாம். ஏன்னா வந்து பிளேஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ஆப்ஷனில் வந்து எந்த டேட்லேருந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சது அப்படின்னே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ டீப்பாக கொஸ்டினில் கேட்கல அப்படிங்கிறனால 2 ஆன்சரே நான் சொல்கிறேன். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 28, ரூரல் ஐசிடி ப்ராஜெக்ட் RICT ப்ராஜெக்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் டஸ் நாட் envisage supply or providing of the following to rural branch post offices. RICT ப்ராஜெக்ட் மூலமாக கீழே கொடுக்கப்பட்ட எந்த ஒரு ஃபெசிலிட்டி, எந்த ஒரு கீழே கொடுக்கப்பட்ட ஃபெசிலிட்டிஸில் எந்த ஃபெசிலிட்டி வந்து RICT ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இல்லைன்னு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் அதர் பெரிபரல்ஸ் இது RICT ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. சோலார் சார்ஜிங்கும் அதுக்கு கீழே தான் இருக்குது. நெட்வொர்க் கனெக்டிவிட்டியும் அதுக்கு கீழே தான் இருக்குது. அயன் கேஸ் செஸ்ட் அப்படிங்கிறது RICT ப்ராஜெக்ட்டுக்கு கீழே கிடையாது. அப்போ வந்து எந்த ப்ராஜெக்ட் வரல? இந்த அயன் கேஸ் செஸ்ட் அப்படிங்கிறது RICT ப்ராஜெக்ட்டுக்கு கீழே கிடையாது. ரைட். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 29, computerizing the savings bank and postal life insurance operations of the department through one platform comes under the stream of IT மாடர்னைசேஷனில் சேவிங்ஸ் அண்டு இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் ஆக்கின ஸ்கீம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட் என்னென்னா FSI, அதாவது ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். அப்போ ஆன்சர் சி, ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 30, expansion of CIS with reference to IT modernization project of Department of Post is. இந்த IT மாடர்னைசேஷனில் CIS அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. CIS அப்படின்னா கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ். ஆப்ஷன் பி, கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31, which of the following is not correct in respect of 5 years post office recurring deposit account? RD ஸ்கீமில் எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இதில் எது தவறானது? எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேன் பி ஓப்பன். கரெக்ட். எத்தனை நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேணாலும் RD ஓப்பன் பண்ணலாம். நோ அட்வான்ஸ் டெபாசிட் மே பி மேட் அட் த டைம் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட். இதுதான் தவறு. ஒன்ஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது டினாமினேஷன் என்னவோ அந்த டினாமினேஷனுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு வேணால் எத்தனை அட்வான்ஸ் டெபாசிட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஓப்பன் பண்ணும்போது டினாமினேஷனுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்போ இது தவறு. அப்போது ஆப்ஷன் பி தான் தவறு. மீதி 2 ஆப்ஷன் வேணால் பார்த்துருவோம். லோன் கேன் பி ரீபேட் இன் ஒன் லம்சம் ஆர் இன் ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ். எஸ், இது கரெக்டு தான். RD அக்கௌண்ட் கேன் பி க்ளோஸ்டு ப்ரீமெச்சூர்லி ஆஃப்டர் 3 years. இதுவும் கரெக்டு தான். இப்போ ஆப்ஷன் பி தான் இதில் தவறானது. ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 32, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் SSA? சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட்டில் எது கரெக்டானதுன்னு கேட்டிருக்காங்க. 32ல் ஓகே என்னென்ன கொடுத்துருக்காங்க? மினிமம் அமௌண்ட் ஃபார் ஓப்பனிங் இஸ் ₹250. இது கரெக்டு. அக்கௌண்ட்ஸ் கேன் பி க்ளோஸ்டு ப்ரீமெச்சூர்லி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 3 years. இது தவறானது. 3 வருஷத்தில் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண முடியாது.
அடுத்தது டெபாசிட்ஸ் கேன் பி மேட் இன் லம்சம். ஒரே அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிடலாமா எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட்டில் அப்படின்னா, ஒரே அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணலாமா அப்படின்னா, ஒரே அமௌண்ட்னா எவ்வளோ வேணாலும் பண்ண முடியுமா? எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும். ஆனால் வந்து எவ்வளோ வேணாலும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பல்க் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ணாமையும் விட முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 1.5 lakhs டெபாசிட் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணிட்டு 1.5 lakhs வந்து ஓப்பன் பண்ணும்போதே டெபாசிட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ணலை. அவர் வந்து 15 வருஷம் வரைக்கும் கட்டவும் இல்லை, 21 வருஷம் கழிச்சு அந்த அக்கௌண்ட் வந்து மெச்சூரிட்டியாக எடுத்துக்கலாமா, எந்த ஒரு இதுவுமே இருக்காது அப்படின்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது. கரெக்டாக தான் இல்லைங்களா? இதுக்கு முன்னால் இருந்த ரூலில் என்ன இருந்துச்சுங்க, அந்த 15 வருஷம் முடியும் போது அந்த அக்கௌண்ட்டு லைவில் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த 16வது வருஷத்துலேருந்து 21வது வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு எஸ்எஸ்ஏ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், இல்லைனா எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ரூலை கூட எடுத்துட்டாங்க இல்லைங்களா? 15 இயர்ஸ் முடியும் போது அந்த அக்கௌண்ட் வந்து லைவ் அக்கௌண்ட் இல்லாமல் சைலண்டில் இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கும் எஸ்எஸ்ஏ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எலிஜிபிள். அப்படின்னா ஒரு லம்சம் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அவர் வந்து விட்டுட்டாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்போது அதனால் இந்த டெபாசிட்ஸ் கேன் பி மேட் இன் லம்சம் அப்படிங்கிறதும் சரியான ஆன்சர் தான் இதில். அடுத்தது எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேன் பி ஓப்பன் இன் த நேம் ஆஃப் கேர்ள் சைல்டு. ஒரு கேர்ள் சைல்டு பேரில் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்போது ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சி ரெண்டு தான் சரி. ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, ஒன்லி ஏ அண்ட் சி ஆர் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 33. In which of the following circumstances of request a remitter of a MO is required to pay any additional charges? ஓகே, மணி ஆர்டர் ஒருத்தர் புக் பண்ணுறவர் வந்து ஏதாவது சுச்சுவேஷனில் அடிஷ்னல் சார்ஜஸ் எப்போவாது பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த சுச்சுவேஷனில் பே பண்ணுவாருன்னு கேட்டிருக்காங்க. எப்போ பே பண்ணுவாருங்க? புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேய் நேமை ஏதாவது சுச்சுவேஷனில் மாற்றணும் அப்படின்னு நினச்சா, ஆல்ட்ரேஷன் ஆஃப் பேய் நேம் அப்போ மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் உண்டு. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறனா கிடையாது, பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறனா கிடையாது. பேயோட நேமை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டுமே அடிஷ்னலாக என்ன பண்ணணும், செகண்ட் கமிஷனை அவர் பே பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போது ஆப்ஷன் சி ஆல்ட்ரேஷன் ஆஃப் பேய் நேம் தான் கரெக்ட். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 34. சர்வைவல் பெனிஃபிட் that would be payable to an insurant holding 15 years term policy under anticipated endowment assurance. Yes, 15 years terms அப்படின்னா நம்ம இதில் வந்து அவங்களுக்கு வந்து சர்வைவல் பெனிஃபிட் எப்போ கிடைக்கும்? பொதுவாக 15 இயர்ஸ்னால் அது வந்து நம்ம 5ஆக பிரிச்சுக்கலாமா? 15 இயர்ஸை வந்து 5ஆக பிரிச்சுட்டோம் அப்படின்னா 3, 6, 9, 12, 15 இப்படி 5ஆக பிரிச்சுட்டோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து எதுவும் கிடைக்காது. அப்போது 6 இயர்ஸில் கிடைக்கும், 9 இயர்ஸில் கிடைக்கும், 12 இயர்ஸில் கிடைக்கும், 15 இயர்ஸ் லாஸ்ட்டில் முடியும் போது கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் கிடைக்காது இல்லைங்களா? இதுக்குரிய ஷேர் அப்படின்னா எவ்வளோ வருங்க? மொத்தம் 5ஆக பிரிச்சுருக்கோம். 5ஆக பிரிச்சுன்னா இதுக்கு 20, இதுக்கு 20, இதுக்கு 20, இதுக்கு 20, இதுக்கு 20. இப்போ ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறனால இந்த 20 அப்படிங்கிறது எங்கே போயிருங்க? இந்த லாஸ்ட்டில் போயிடும். அப்போது 6 இயர்ஸில் 20%, 9 இயர்ஸில் 20%, 12 இயர்ஸில் 20%, 15 இயர்ஸில் 20 + 20 40% ப்ளஸ் அக்குமுலேட்டட் போனஸ். அப்போ இது எல்லாமே இருக்கிற மாதிரி எது இருக்குங்க ஆப்ஷனில்? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. 20% each on completion of 6 years, 9 years, 12 years and 40% accrued bonus on the maturity. மெச்சூரிட்டினா 15 இயர்ஸில். ஓகேவா? மற்ற எல்லாமே ஆன்சர் தவறானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35. In which of the following types of postal life insurance policies surrender is not permissible? எந்த PLI பாலிசிஸில் சரண்டர் வந்து நாட் பர்மிசபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரண்டர் வந்து எந்த பாலிசியில் கிடையாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, என்டோமெண்ட்டுக்கு இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. ஹோல் லைஃப்க்கு இருக்குதா? எஸ் இருக்குது. ஜாயின்ட் லைஃப்க்கு இருக்குதா? அதுக்கும் இருக்குது. அது என்டோமெண்ட் மாதிரி அதுவும் வந்து என்டோமெண்ட் மாதிரியாக தான், அதுக்கும் வந்து கண்டிப்பாக சரண்டர் உண்டு. அப்போ மேலே கொடுக்கப்பட்ட அனைத்துக்குமே சரண்டர் உண்டு. அப்படின்னா ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி எபோ. ஓகேங்களா?
ஏதாவது மணி பேக் பாலிசியாக இருந்தால் அதுக்கு கிடையாது, சைல்டு பாலிசிக்கு கிடையாது, மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து சரண்டர் உண்டு. ஓகேங்களா? அப்போ நன் ஆஃப் தி எபோவ் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 36 பாருங்கள். காஸ்ட் ஆஃப் ஒன் மைஸ்டாம்ப் சீட். மைஸ்டாம்ப் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மைஸ்டாம்ப் சீட்டோட காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 300 ரூபாய். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து அதில் 12 ஸ்டாம்ப் இருக்கும், 12 ஸ்டாம்புக்கு ஒரு ஸ்டாம்புக்கு 5 ரூபா, அப்போ 12 × 5 60 ரூபாய், ஆன்சர் 60 ரூபாய்னு குறிச்சிருப்பீங்க. ஆனால் ஆன்சர் வந்து அந்த ஸ்டாம்போட வேல்யூ தான் 60 ரூபாயை தவிர அந்த ஷீட்டோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 300 ரூபாய். சரிங்களா? ஆன்சர் பி 300 ரூபி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 37. A minimum quantity of pieces that can be accepted under direct post. டைரக்ட் போஸ்ட் கீழே மினிமம் எத்தனை பீசஸ் இருந்தால் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 பீசஸ். கரெக்டுங்களா? ஆன்சர் சி. 37க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 38 பாருங்கள். Which of the following is incorrect with respect to bill mail service? BMS பொறுத்தளவுக்கு கீழே கொடுக்கப்பட்டதில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. சரி, பார்த்துருவோம். மேபி in the nature of financial statements, bills, monthly account bills. ஸோ பில் சம்மந்தப்பட்டது அனுப்புகிறது தான், இது கரெக்டு தான். மினிமம் குவான்டிட்டி டு பி போஸ்டட் அட் த டைம் இஸ் 5000. இதுவும் கரெக்டு தான். கஸ்டமர் இஸ் ரெக்வயர்ட் டு ஹேண்ட் ஓவர் பில் மெயில் ஃபுல்லி சார்ட்டட் பின்கோடு வைஸ். எஸ், கொண்டு வந்து கவுண்டரில் கொடுக்கும்போது என்ன பண்ணணுங்க, பின்கோடு வைஸாக ஸ்டார்ட் பண்ணி தான் கொடுக்கணும். இதுவும் கரெக்டு தான். அப்போ எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட 3மே சரியானது தான். அப்போ ஆன்சர் நன் ஆஃப் தி எபோவ் தான் ஆன்சர். Okay. Then question number 39. What would be the premium payable per member per annum for scheme PMSBY? Prime Minister Suraksha Bima Yojana. இந்த ஸ்கீமில் வந்து எத்தனை ரூபா வந்து இயர்லி ப்ரீமியம் கேட்டிருக்காங்க. இயர்லி ப்ரீமியம்னா PMSBYங்கிறது சின்ன ஸ்கீமு. ஸோ சின்ன ஸ்கீம்னா 12 ரூபா. PMJJBYனா பெரிய ஸ்கீமு. லென்த்தியாக அந்த வேர்ட்ஸில் வச்சு சொல்கிறேன். அதுக்கு அதிகமான அமௌண்ட்டு, சின்ன ஸ்கீமுக்கு சின்ன அமௌண்ட், அப்போ 12 ரூபா. ஓகேங்களா? ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 40. Which of the following are eligible criteria for joining adult pension யோஜனா? ஏபிஒயில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸில் எது எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு கேட்டிருக்காங்க, எது தகுதியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, பார்த்துருவோம். The age of the subscriber should be between 18 to 40 years. எஸ், 18லேருந்து 40க்குள்ளே இருக்கணும். கரெக்டு தான் இதுவும். He or she should have a savings bank account or post office savings bank account. எஸ், கண்டிப்பாக ஒரு எஸ்பி அக்கௌண்ட் அவங்களுக்கு இருக்கணும். இந்த ரெண்டும் தான் வந்து அவங்களோட எலிஜிபிள் க்ரைட்டீரியா. கரெக்டு தான். அப்படின்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி அப்படின்னா என்ன வருங்க? சி. போத் ஏ அண்டு பி எபோவ், அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 41. The rate of interest with effect from 1/10/2020 to 31/12/2020 in respect of Public Provident Fund Scheme. PPF ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது எந்த பீரியடு கேட்டிருக்காங்க? 1/10/2020 31/12/2020, அதாவது 2021 இருக்கக்கூடிய தேர்டு ஃபினான்ஷியல் குவார்ட்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ தேர்டு ஃபினான்ஷியல் குவார்ட்டர்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா 7.1% தான் இப்போ இருக்கிற ரேட்டை தான். 2020 ஏப்ரல்லேருந்து அதே ரேட்டு தான் கன்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 7.1% per annual. ஓகே, 41 கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. ஓகே, தென் 42. Up to which limit a sub-postmaster of a time-scale sub-post office can sanction deceased claim in NSS scheme where no nominee exceeds or no legal evidence? நாமினி இல்லாமல் லீகல் எவிடன்ஸும் இல்லாமல் இருந்தால் ஒரு டைம் ஸ்கேல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த சப்போஸ் மாஸ்டருக்கு கிளைம் சாங்ஷன் லிமிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. வித்தவுட் நாமினி வித்தவுட் லீகல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாவே அதிகபட்சம் கிளைம் சாங்ஷன் லிமிட் அப்படிங்கிறது 5 lakhs. கரெக்டுங்களா? அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஸ்கேல் எஸ்ஓல் இருக்கக்கூடிய சப்போஸ் மாஸ்டர் லிமிட் அப்படின்னா அதில் 50,000 தான் உங்களுக்கு லிமிட். அப்போ ஆன்சர் வந்து ஏ 50,000. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43. லிமிட் ஆஃப் கன்வெயன்ஸ் ஆஃப் கேஷ் லூஸ் த்ரூ டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி. கேஷ் கன்வெயன்ஸ் பொறுத்தளவுக்கு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி ஒருத்தர் கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
அவரோட மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்க்கு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்க்கு 5 lakhs, ஜிடிஎஸ்ஸாக இருந்தால் 2 lakhs, இண்டிவிஜுவல் எம்ப்ளாயினா 5 lakhs. சாரி, ஜிடிஎஸ்ஸாக இருந்தால் 1 lakh தான், 2 ஜிடிஎஸ் சேர்ந்து போனால் மட்டும்தான் 2 lakhs. கரெக்டுங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்க்கு 5 lakhs. ஸோ அப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா 5 lakhs தான் ஒரு இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயோட லிமிட். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 44 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேஸ் பை which SO is ordinarily provided with funds when the cash collections of the office are insufficiently to meet its requires. ஏதாவது எஸ்ஓக்கு கேஷ் தேவைப்பட்டுச்சு, பத்தாமல் இருக்குது, கேஷ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த எஸ்ஓ வந்து எங்கேருந்து கேஷை வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா, ஒரு எஸ்ஓ வந்து நார்மலாக ஹெச்ஓலேருந்து வாங்கலாம், அல்லது பக்கத்தில் இருக்கிற எஸ்ஓ வந்து கேஷ் ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா அங்கேருந்து வாங்கலாம், அல்லது ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் செப்பரேட் ஆர்டர் இருந்துச்சுன்னா பக்கத்து எஸ்ஓவில் கலெக்ட் பண்ணிக்க முடியும், அல்லது ஆத்தரைஸ் பண்ண எஸ்ஓஸாக இருந்துச்சுன்னா பேங்க்லேயும் என்ன பண்ணிக்கலாங்க, அமௌண்ட்டை ட்ரா பண்ணிக்கலாம். அப்போது பேங்க்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம், நியரஸ்ட் எஸ்ஓலையும் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஹெச்ஓலையும் பண்ணிக்கலாம். அப்போ ஆல் த எபோவ் தான் ஆன்சர். ஓகே, ரைட். கொஸ்டின் நம்பர் 45 பாருங்கள். போஸ்ட்மாஸ்டர்ஸ் ஆர்டர் புக் MS1 இஸ் a record maintained in head offices of. ஹெச்ஓ இருக்கிற போஸ்ட்மாஸ்டர் ஆர்டர் புக்கில் வந்து எதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. போஸ்ட்மாஸ்டர் ஆர்டர் புக் அப்படின்னாவே பொதுவாக என்ன மெயின்டைன் பண்ணுவாருங்க அப்படின்னா, ஒரு அன்யூஸ்வல் அக்யூரன்சஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவார். யூஸ்வலாக நடக்கிறது இல்லாமல் ஏதாவது அன்யூஸ்வலாக ஏதாவது பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணுவார். அப்புறம் போஸ்ட்மாஸ்டர் இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் வந்து போஸ்ட்மாஸ்டர் ஆர்டர் புக்கில் நோட் பண்ணணும். அப்போ எக்ஸாமினேஷன் ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் அண்ட் கிட்ஸ் கண்டிப்பாக நோட் பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஆஃப் லாக் இன் யூஸ் கண்டிப்பாக நோட் பண்ணணும். அப்போ ஆல் த எபோவ் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஆன்சர். ஆல் த எபோவ் தான் இதில் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 45. ஓகே, தென் 46 பாருங்கள். டெசிக்னேஷன் ஆஃப் அஃபீஷியல் இன்சார்ஜ் ஆஃப் எ மெயில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எ சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ். ஒரு சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மெயில்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் இன்சார்ஜ்? மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறோம். மெயில்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோட இன்சார்ஜ் யாருங்க? HSA, ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். சார்ட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு சார்ட்டிங் அசிஸ்டன்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், பார்சல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். அப்போ பொதுவாக மெயில் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு யாருங்க ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ஓகே, ரைட். கொஸ்டின் நம்பர் 47 பாருங்கள். த போர்ட்ஃபோலியோ வில் ஆல்வேஸ் ரிமைன் இன் த பர்சனல் கஸ்டடி ஆஃப். போர்ட்ஃபோலியோ சப்ளை பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது யாரோட கஸ்டடியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்ஷனோட ஹெட்டு அவங்களோட கஸ்டடியில் தான் இருக்கும். அதாவது ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அல்லது மெயில் கார்டு. டிரான்சிட் ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து அவங்களோட மெயில் கார்டோட அவங்களோட கஸ்டடியில் இருக்கும். அப்போ ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஆர் மெயில் கார்டு. ஓகேங்களா, ரைட். கொஸ்டின் நம்பர் 48 பாருங்கள். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் AMPC ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர். மெயில் ப்ராசஸிங் சென்டர், இதில் ப்ராசஸிங் அப்படிங்கிற வேர்டு எதுவும் இல்லை. அப்போ நன் ஆஃப் தி எபோவ் தான் ஆன்சர். ஓகே, ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர், ப்ராசஸிங்னு எதுவும் இல்லை, அதனால் நன் ஆஃப் தி எபோவ் தான் ஆன்சர். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். கீழே கொடுக்கப்பட்டதில் வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாவே ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஆர்டிக்கிளையோ அல்லது பேக்கையோ வாங்கிட்டு இங்கிருந்து அனுப்பக்கூடிய ஆர்டிகல்ஸையோ பேக்கையோ நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு பேர். கரெக்டுங்களா? அப்படி எதாவது இருக்குது, ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். அப்போ சென்னை, பாம்பே, கல்கத்தா இதெல்லாமே ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ், இதெல்லாமே ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர். ஓகேவா? இதுதான் வந்து இது வந்து ஒரு சப்ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். அப்போ வந்து அது ஓன்லி இன்வர்ட் ஆர்டிகல்ஸை மட்டும்தான் அவங்க இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய வேலை எதுவுமே கிடையாது. அப்போ நாக்பூர் தான் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஓகேவா? ஓகே, தென் மெமோரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் இஸ் இஷ்யூட் வென் மோர் தென் டேஷ் அஃபீஷியல்ஸ் ஒர்க் இன் என் ஆஃபீஸ் ஆர் செக்ஷன். ஒரு ஆஃபீஸ்லேயோ அல்லது செக்ஷன்லேயோ எத்தனை அஃபீஷியலுக்கு மேலே ஒர்க் பண்ணோன்னா MDW அப்படிங்கிறது கண்டிப்பாக இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு அஃபீஷியலுக்கு மேலே ஒர்க் பண்ணாவே கண்டிப்பாக இஷ்யூ பண்ணுவாங்க, சிங்கிள் ஹேண்டாக இல்லாமல் இருந்தால் சரி. அப்போது மோர் தென் 1 அஃபீஷியல். ஆன்சர் A1. ஓகே ஓகே 50 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு சர்க்கிளில்
2021 பிஏ எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ்க்கான போஸ்டல் நாலேஜுக்கான 50 கொஸ்டின்ஸையும் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து மேக்ஸு அண்ட் ரீசனிங் ஜிகேக்கான ஆன்சர்ஸை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.